ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட்டுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளோட பள்ளி பருவ காலத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த பால்கோவா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஹல்கோவான்னு சொல்லுவாங்க. இதை பெட்டிக்கடை பால்கோவான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் ஜெனி குக்ஸ் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பெட்டிக்கடை பால்கோவா ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் பொட்டுக்கடலை 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த பொட்டுக்கடலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்துக்கோங்க. நல்லா மொறுன்னு இருக்கணும். கொஞ்சம் கூட வசவசன்னு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். சர்க்கரை நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். இதே அளவில் சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவில் ஸ்வீட் இருக்கும். இது ஏலக்காய் பவுடர் சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சதுனால வெள்ளையாக இருக்குது. நீங்கள் 2 ஏலக்காய் இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, பவுடர் இல்லாட்டின்னா. இதை நல்லா அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த கொரகொரப்பாக இருக்கவே கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். ஃபுல்லுமே நீங்கள் நெய்யாக கூட ஆட் பண்ணிக்கலாம். கடைகளில் செய்கிற மாதிரி நான் செஞ்சு காட்டியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடானோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா அந்த சூட்டில் அந்த சர்க்கரை மெல்ட் ஆகிட்டு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் வரும். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அழுத்தம் கொடுத்து கிளறுங்க. அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஒரு பதமான ஸ்டேஜ் வரும். பாருங்கள், இப்படி இருக்கும்போது கைகளில் எடுத்து பாருங்கள், நல்லா லட்டு பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். இந்த பெட்டிக்கடை பால்கோவா ரெசிபி மைதா வச்சு செய்வாங்க. நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு பொட்டுக்கடலை வச்சு செஞ்சுருக்கேன். 2க்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. 2மே சூப்பராக இருக்கும். இப்போ இது வேறு ஒரு கண்ணாடி பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். அந்த பால்கோவா வடிவத்தில் நம்ம கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் மாற்றிருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஏதாவது ஒரு பாத்திரம் இருந்தால் அதில் மாற்றிக்கிட்டிங்கன்னா அந்த வடிவத்தில் கட் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். அதில் நல்லா இந்த பால்கோவா கொட்டினதுக்கப்புறமா உங்கள் கரண்டி வச்சுட்டு நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்துருங்க. அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது நல்லா பாருங்கள் பிடிப்பாக ஒட்டிக்குது. இப்போ மேலே நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுட்டு மெதுவாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம இதில் ஆயில் நெய் கம்மியான அளவில் தான் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி சர்க்கரையும் கம்மியான அளவில் தான் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா இப்போ பீஸ் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பெட்டிக்கடை பால்கோவா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தை பருவத்தை ஞாபகப்படுத்தும். இது 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டானது. ஸ்கூல் போனாலே நம்ம இதை வாங்கி சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பெட்டிக்கடை பால்கோவா ரெசிபி தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சி போகிற அளவுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.